என்னதான் இருந்தாலும் தட்டு கடையில பீஸா சாப்பிடுற சுகமே தனி தாண்டா. மச்சான் அது எப்படிடா இருக்கும்? எதுடா? அது இட்லியா? அது எப்படிடா இருக்கும்? அதெல்லாம் பணக்காரங்க சாப்பிடுறதுடா. எனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு அது வேணும்டா. உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுறான். ஏன்டா நான்லாம் இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாதா? நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வைக்கணும்னு ஆசைப்படவே கூடாதாடா? நாய முதல்ல தின்னதுக்கு காசு இருக்குதாடா? தூ நாய, நீ எல்லாம் உயிரோட இருக்க ஆசைப்படுறதே தப்புடா. இங்க பாரு சோமோ, இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட நாம ஒன்றும் பகட்டான வாழ்க்கை வாழலடா. புரிஞ்சுக்க. வீட்டுக்கு போய் வயர் நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கணும்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்னடா கிடைக்க போகுது? என்னதான் இருந்தாலும் அது இட்லி மாதிரி வருமாடா? நீ திருந்த மாட்டேன். அண்ணா 2 பர்கரு 1 பீஸா எவ்வளோண்ணா ஆச்சு? 30 ரூபாப்பா. டேய் ஹட்டாரி, ஏட்டா அவ சோகபா இருக்கா? அவனுக்கு இட்லி வேணுமா? இட்லியா? அதான் வெள்ளை கலர்ல ரவுண்டா இருக்குமே நாயனா. யோ டிவில கூட ஆடுலாம் வருமே. ஆபா அது வேணும்னு அடம் முடிச்சிட்டு இருக்கான் நாயனா. டேய் அதெல்லாம் ரொம்ப காசாகுபேடா. சொன்னா எங்க கேக்குறான்? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்பா. இங்க பாரு சோபு. யோ அவனே கடுப்புல இருக்கான். அவன்கிட்ட போய் உன் மூஞ்ச பார்க்க சொல்ற. எதுக்கு தின்னதெல்லாம் வாந்தி எடுக்கவான்? டாய்களா, உங்களுக்கு உதவி பண்ற டச்சல எனக்கு இது தேவைதான்டா. மச்சான் நாம காசு சம்பாதிக்கணும்டா. போதும் போதும்னு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு காசு சம்பாதிக்கணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை லட்சியமாடா. ஹலோ சொல்லுங்க டாக்டர். இதோ வந்துடுறேன். என்னடா? டாக்டர் பார்க்கணும்னு சொல்றாரா? என்னவா? தெரியல. சொல்லுங்க டாக்டர், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதை என் வாயால எப்படி சொல்லுவ சோபா? அப்படின்னா போன்ல மெசேஜ் போட்டுக்க வேண்டியதானயா? எதுக்கியா கிளம்பி வர சொன்னேன்? நாயா பேட் நியூஸ் இருக்கு, அதை எப்படி சொல்றதுன்னு சொன்னேன்டா. பேட் நியூஸா? என்ன டாக்டர், ஆபரேஷன் பண்ணும்போது கத்தி எதுவும் மறந்து உள்ள வச்சு தச்சிட்டீங்களா? டேய் உனக்கு பேட் நியூஸ்டா. எனக்கா? என்ன சுகர் மாத்திரை விலை எதுவும் ஏறிடுச்சா? அன்பார்ச்சுனேட்லி இனிமே உனக்கு சுகர் மாத்திரை எதுவும் தேவைப்படாது சோமா. யோ இது நல்ல நியூஸ் ஆச்சேயா. ஓ உங்களுக்கு பேட் நியூஸா? ஏன் நான் இனிமே உங்களை பார்க்க வர மாட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா டாக்டர்? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க டாக்டர். வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்களை வந்து பார்த்துட்டு போறேன். முடியாட்டி வீடியோ காலாச்சும் பண்றேன். ஹாப்பி தானே? நாய நீ உயிரோட இருக்க போறதே 1 வாரம் தான்டா. என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ் சோமோ, 1 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இப்போதான் வந்துச்சு. உன் பேங்க்ரியாஸ் பஞ்சரா இருக்குடா. உங்களுக்கு பஞ்சர் ஓட்ட தெரியாதா டாக்டர்? தெரியும், ஆனா பஞ்சர் ஓட்ட 10 லட்சம் ரூபாய் ஆகும்டா. பஞ்சர் ஓட்டாம ஓட்ட முடியாதா டாக்டர்? பஞ்சர் ஓட்டாம ஓட்டுறதுக்கு அது என்ன டியூப்லெஸ் டயரா சோமோ? அதை சரி பண்ணலைன்னா நீ உயிர் வாழ போறது 1 வாரமோ இல்ல 2 வாரமோ தான். ஐ ஆம் வெரி வெரி சாரிடா கண்டா. டாக்டர் என்னடா சொன்னாரு? ஒன்றும் இல்லடா ஆட்டோரி, நார்மல் செக்கப் தான். போலாமா? என்னடா சொல்ற? டப்ப சோப்பு காய்த்த நிலப? ஆமாயா நைனா, பாவட்டாவ. நான் அவனுக்காக ஒண்ணுமே பண்ணதில்ல. ஏதாவது பண்ணணும்னு தோணுது. எனக்கு ஒரு ஐடியா. என்ன நைனா? இதுவரை அவ எந்த ஃபட்சரையுமே செலிப்ரேட் பண்ணது இல்லல்ல? ஆமா. அவ சாவு ஊர்வலத்தையாவது அவ சாவுறதுக்கு முன்னாடி நடத்துறா. அவ சந்தோஷப்படுவாள்ல. ஏன்டா இப்படி பாக்குற? ஐடியா நல்லா இல்லையா? பென்ஷன் பணம் வாங்குற அளவுக்கு வயசா இருக்குல்ல, ஏன்டா இப்படி பண்ற? டேய் மச்சான், ஒன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன். எங்கடா போனேன்? அது கிடக்குதே என் கையில. என்ன இருக்குதுன்னு சொல்ல. என்னதுடா? காசு எப்படிடா கிடைச்சது? அது சொல்லுடா ஆட்டோரி, காசு எப்படி கிடைச்சது சொல்லு. மகாராஜா எங்க இருக்கீங்க ராஜா? டோன் டோன் வந்துட்டியா? என்ன 11 மணிக்கு தானே வரதா சொன்னேன், சீக்கிரமா வந்திருக்க. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. அது ஒண்ணும் இல்ல தம்பி, நாளைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு. டொன் கிட்ட 100 லட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன். அதான் அவ தான் வந்துட்டாலும் நினைச்சேன். டேய் முதல்ல நீ இங்க என்னடா பண்ற? எனக்கு ஒரு உதவி வேணும் ராஜா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். கிளம்பு. சரி
அப்படின்னா இந்துமதியை பார்த்து பேசிக்கிறேன். டேய் என்னடா வேணும் உனக்கு? நம்ம சுகர் சோமு இருக்கான்ல, அவன் இன்னும் ஒரு வாரத்துல செத்துருவான் ராஜா. என்னடா சொல்ற? நிஜமாவா? எவ்வளவு பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க. யார் அங்கே? இவனுக்கு 40 வெள்ளிக்காசு பரிசா கொடுங்க. தோலக்பூர்ல இருக்கிற 8 பட்டியும் இந்த நல்ல செய்தியை திருவிழா மாதிரி கொண்டாடணும் ஹட்டோரி. நான் கட்டளை இடுறேன். யோ அவன் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பண்ற? என் பொண்ணு அந்த நாய்ட்ட இருந்து காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாடா? பெண்ணை காக்கும் அப்பன் கூட கேங்ஸ்டர். அப்போ நான் ஒரு கேங்ஸ்டரா ஹட்டோரி? சொல்லு, நான் ஒரு கேங்ஸ்டரா? இவன் வேற ராஜா, அதெல்லாம் ஆர்வ கோளாறுல பண்ணிருப்பான் ராஜா. அதுக்காக நீங்க அவனை கைவிட்டுற கூடாது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ராஜா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் என்ன பண்ணணும்? சோமுவோட கடைசி ஆசையே 2 இட்லி சாப்பிடணும் தான் ராஜா. அட பிச்சைக்கார நாய, அப்ப கூட அவன் பெருசா ஆசைப்பட மாட்டானடா. சரி வெயிட் பண்ணு, மீந்து போன இட்லி இருந்தா எடுத்துன்னு வர. யோ காசு கொடுன்னு சொன்னேன். இதா. ஏண்டா, எனக்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன்கிட்ட போய் உதவி கேட்டிருக்க. அப்படின்னா எனக்கு நீ கொடுக்குற மரியாதை அவ்வளவுதானடா? சொல்றா ஹட்டோரி, சொல்லு. டாக்டர் உன்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன்டா. எதடா கேட்ட? நீ ஒரு வாரத்துல சாக போறேன்னு சொன்னாரே, அதை நான் கேட்டேன். அதான் உனக்கு கடைசி ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். போதுமா? நீ நினைச்சதே பெருசுடா. அதை தூக்கி போடுறா. நானே இட்லி வாங்கிட்டேன். காசு எப்படிடா கிடைச்சது? உன் அப்பன் பென்ஷன் பணத்தை தூக்கிட்டேன்டா மச்சான். இதா சாப்பிடு. நல்லாவே இல்லையாடா. இதுக்குதான் பில்டப் கொடுத்தானுங்களாடா. டேய் என்னடா இது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. சாரிடா மச்சான், இட்லியில விஷத்தை கலந்துட்டேன்டா. டேய் ஏன்டா இப்படி பண்ண? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ தனியா என்னடா பண்ணுவ? அதான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கும் சேர்த்து வச்சேன். அட பண்ணாடா, உனக்கு போய் நல்லது பண்ணு நினைச்சனடா. எக்காகிடு பார்த்தது புட்டோ, தீடீருடன் சேர்ந்தது புட்டோ, யார் யாரிட விழுபுவர் என்பதை சொல்வாருண்டோ. தம் தரதம் தரதம் தோம், தம் தரதம் தரதம் தோம். டேய் எனக்கு எப்படா விஷத்தை வச்ச? சாம்பார் நிறைய இருக்குதுன்னு மடக்கு மடக்குன்னு எடுத்து குடிச்சல அப்பட. அட பரதேசி நாய, இப்படி பண்ணிட்டியாடா? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹே இந்துமதி, என்ன சொல்லும் மூஞ்ச காட்டுற? செல்லம் கிலோனா பல்லக்கில பேத்துறான்டா. என்ன யாருன்னு தெரியலையாடி? தோட்டக்காரன் தானடா நீ, உனக்கு அரண்மனை என்னடா வேலை? நான் தான் சொன்னேன்ல. ஐயோ செல்லம், நான் தோட்டக்காரன் இல்லம்மா. பால் பாக்கெட் போடுறவன் ஏன்டா 2 நாள் ஆளே காணோம்? அடுத்து அவன் உன்னை சமையல்காரன்